பார்த்தா பரியாசம் பண்றாங்க, நம்மளை பார்த்தா கிண்டல் பண்றாங்க, நம்மளை பார்த்தா நக்கல் பண்றாங்க, நம்மளை பார்த்தா அலட்சியப்படுத்துறாங்க, நம்மளை பார்த்தா அவங்க ஒரு மாதிரி நினைக்கிறாங்க. அவர்களும் கூட நம்ம தான் டாப்பா வாழ்றாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கிற பிசாசு நம்மளை பார்த்து எரிச்சலை போட்டுவான், கோபத்தை மூட்டுவான், வம்பு வளர்க்க வைப்பான், நம்மள பாவத்துல விழ வைப்பான். நம்ம வாயிலிருந்து அசுத்த வார்த்தைகள் வரும்படி, கோப வார்த்தை வரும்படி, எரிச்சல் வார்த்தை வரும்படி, வகையான வார்த்தைகள் வரும்படி பிசாசு உள்ள கடந்து என்ன பண்ணுவான், நம்மள பாவத்துக்குள்ள விழ பண்ண பார்ப்பான். அதனாலதான் பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருந்து பிசாசு என்ன இடம் கொடுக்காதீங்க. அப்ப தேவனுக்கு மகிமை உண்டாகும். நம்மளை பகைக்கிறவர்கள் நம்மளை அல்ல. நீ நினைக்கலாம் நம்மளை பகைக்கிறவங்க நம்மளை தான் பகைக்கிறார்கள். ஏன் நம்மளை ஏன் அவங்க பகைக்கணும்? அவங்க சொத்தை நம்ம எடுத்துக்கிட்டோமா? அவங்க உடனே நம்ம பறிச்சிட்டோமா? இல்ல அவங்க வீட்டுல போய் தெரிஞ்சிட்டோமா? எதை ஏமாத்திட்டோமா? நம்ம எது பழி வாங்கிட்டோமா? நம்ம ஜென்ம விரோதியா? ஏன் நம்மளை பகைக்கிறதுக்கு ஒரு காரணம் கிறிஸ்து நம்மளோடு இருக்கிறதுனால. கிறிஸ்து நம்மளோடு இருக்கிறதுனால பிசாசுக்கு பிடிக்காது. தேவன் ஒளியா இருக்கிறார், நாம் வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கிறோம், நாம் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம். அதனாலதான் சொல்றோம், இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏது? அவிவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது? அப்ப தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வேத வசனம் சொல்லுது, தேவன் எழுந்தருள்வான், அவருடைய சத்துருக்கள் சிதறண்டு. யாருடைய சத்துருக்கள்? உனக்கு யாரெல்லாம் சத்துருக்களா இருக்கிறார்களோ அவர்கள் தேவனுக்கு சத்துருக்கள். ஆமென், அல்லேலூயா. யாரெல்லாம் உன்னை பகைக்கிறார்களோ உன்னை அல்ல தேவனை பகைக்கிறார்கள். உன்னை குற்றம் சொல்லவில்லை, தேவனை குற்றம் சொல்லுகிறார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவரை பகைக்கிறவர்கள். உனக்குள்ள யார் இருக்கா? உனக்குள்ள யார் இருக்கா? வசந்த சொல்ல